தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அது என்னன்னு தெரியப்படுத்ததான் இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், மூக்குத்தி ராஜான்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கார் சார். வந்துட்டாரா? உடனே வர சொல்லு. ஓகே சார். SSK யாரு மூக்குத்தி ராஜா? கௌதம கொலை பண்ண போறவன். வாப்பா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தாட்சாயினி, அஞ்சலி, இவன் தான் மூக்குத்தி ராஜா. மூக்குத்தி ராஜா கௌதம் சாதாரண ஆள் இல்ல. அவனோட மோதி எந்த ரவுடியும் ஜெயிச்சதில்ல. அப்படிப்பட்டவனை காலி பண்றதுக்கு நீ தான் சரியான ஆளுன்னு எனக்கு தெரியும். அது இவங்களுக்கு தெரிய வேணாமா? அதான் உன்னை இங்க வர சொன்னேன். 2 மேடம்களுக்கும் வணக்கம். நான் கை வச்ச எந்த உடம்புலையும் உயிர் தங்குனதில்ல. கௌதமுக்கும் அதே கதிதான். இங்க பாரு, கௌதம் அவ்வளவு ஈஸியா எடை போட்டுறாத. ஏன்னா அவனை இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி முடியாம போயிடுச்சு. உன்னால ஜெயிலுக்குள்ள போய் போலீஸ் அதிகாரிகளை மீறி அவனை அழிக்க முடியுமா? மேடம், இந்த மூக்குத்தி ராஜா கிட்ட நீங்க வேலையை ஒப்படைச்சிட்டா ரிசல்ட்டை மட்டும் நீங்க பாருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியே பாலிஷ் போட்ட மாதிரி என் ஸ்கெட்ச் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா எப்படி ஜெயிலுக்குள்ள போவீங்க? ஜெயில சுத்தி பெரிய காம்பவுண்ட் செவர் இருக்கும். துப்பாக்கியோட போலீஸ் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அத மீறி உள்ள கால் வைக்க முடியுமா? என்ன அஞ்சலி, ஒரு விவரமும் புரியாத சின்ன குழந்தையா இருக்க? மூக்குத்தி ராஜா உள்ள போனா போலீஸே கதவை திறந்து விடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியாச்சு. என்ன பிளான் SSK? மூக்குத்தி ராஜா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டு ஒரு கைதியா தான் ஜெயிலுக்குள்ளேயே போக போறான். அதுக்காக நான் பணம் கொடுத்து நம்ம இன்ஸ்பெக்டரை ஏற்பாடு பண்ணிட்டேன். மூக்குத்தி ராஜா இன்ஸ்பெக்டர் அடிச்சதும் கேஸ போட்டு கௌதம் இருக்கிற ஜெயிலுக்குள்ள போடுவாங்க. அப்புறம் என்ன, மூக்குத்தி ராஜா உள்ள போனா அடுத்த நாளே கௌதமோட உயிர் வெளியே போயிடும். இத பாரு மூக்குத்தி ராஜா, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கொலையில எங்க பேர் வெளியே வந்துடவே கூடாது, பாத்துக்க. மேடம், நீங்க பயப்படாதீங்க. கௌதம கொன்னதுக்கு அப்புறம் என்னையும் போலீஸ் பிடிக்க முடியாது, கொல்ல சொன்ன உங்களையும் நெருங்க முடியாது. சபாஷ் மூக்குத்தி ராஜா. இந்தா நீ கேட்ட பணம். சீக்கிரமா வேலையை முடியும் என்ன? ஒரு ஓகே சார். இது பாரு, இவன் தான் நீ கொல்ல போற கௌதம். இவன் தான் அந்த பலியாடா? நாளைக்கே நான் ஜெயிலுக்குள்ள போறேன். கூடிய சீக்கிரம் கௌதம் செத்தாங்கிற செய்தி உங்களுக்கு வரும். போயிட்டு வா. சூப்பர் பா. இது உண்மையிலே சர்ப்ரைஸ் பா. கௌதம் கதையை முடிக்கிறத பத்தி நேத்து நைட்டு தானே பேசிட்டு இருந்தோம். காலையில பார்த்து ஆளே ரெடி பண்ணிட்டீங்களே. அதுதாம்மா இந்த SSK. ஜட்ஜி கொடுத்த ஒரு வார கெடுல இந்த இலக்கிய ஏதாவது பண்ணி கௌதம காப்பாத்திட்டா என்ன பண்றது? அதான் உடனே மூக்குத்தி ராஜா வச்சு பிளான போட்டேன். இது எல்லாம் உங்களோட சந்தோஷத்துக்காக தான். உன்னையும் கார்த்திகையும் வாழ வைக்கிறோன்னு வாக்குறுதி கொடுத்துதான் நாங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா அதை நிறைவேற்ற விடாம கௌதம இலக்கியாவும் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களை நம்பி வந்த நீங்க ஏமாந்துட கூடாதுன்னு தான்
நாங்க இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இதை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். அது எங்க கடமைமா. விடு. இந்த மூக்குத்தி ராஜா சீக்கிரமே கௌதம காலி பண்ணிடுவான். புருஷனை செத்ததுக்கு அப்புறம் கார்த்திகை மறைச்சு வச்சிருந்து இலக்கியாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவளாவே கார்த்திகை வெளியே விட்டுருவா. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் வரப்போகுது. நீயும் கார்த்திக்கும் சந்தோஷமா இருங்க. எனக்கு அது போதுமா. ரொம்ப தேங்க்ஸ்பா. ரொம்ப தேங்க்ஸ். பேசிய வார்த்தைகள் காசக்க, வீசிய பார்வைகள் அறுக்க, கூசிய தீண்டுகள் ஏறிக்க, எறிவோம் உறவே நேற்றை மாற்றிட துடிக்க, இன்றை தாண்டிட நினைக்க, நாளை தோன்றிடும் கடக்க, கடப்போம் உறவே. ஒரு கேள்விக்குறி என்னுள் வருகிறது, பதில் கரைகிறது, கரைவோம் உறவே. முற்றுப்புள்ளியே நான் வாழ்க்கை விரிகிறது, அதில் பறந்திடுவே உறவே உறவே. சேர்ந்திருக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளோன்னு பிரிஞ்சிருக்கும் போதுதான் தெரியும்னு சொல்லுவாங்க. எங்கடா போன அந்த கொடுமைய இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் கௌதம். எங்கடா போன உங்களை பிரிஞ்ச இந்த கொஞ்ச நாளே என்னால தாங்க முடியல. எங்கடா உங்களை நிரந்தரமா ஜெயில போடணுங்கிற அஞ்சலியோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னா வலிக்குதுடா. அந்த பிரிவை நான் எப்படி கௌதம் தாங்குவேன்? ஐயோ, அது மட்டும் நடந்துடவே கூடாது. நீங்க திரும்ப சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வரணும். உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் கௌதம். ஐ லவ் யூ கௌதம். இலக்கியா எங்க போனா? ஐயோ அம்மாடி, இலக்கியா என்னம்மா? என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? நீங்க இன்னும் தூங்கலையா? அந்த கேள்விதான் நானும் உன்னை கேட்டுட்டு இருக்கேன். மணி என்ன ஆகுது? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து தூக்கம் வரல அத்தை. அது சரி, பெட்ல படுக்காம ஏன் கீழே படுத்துட்டு இருக்க? சும்மாதான் அத்தை, நீங்க போங்க. அதென்ன, என்ன பார்க்காமலேயே பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு? இங்க பாரு. இலக்கியா, இலக்கியா என்னம்மா ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல இல்ல, நீ அழுதுட்டு இருக்கியா? என்னம்மா ஆச்சு சொல். அம்மாடி இலக்கியா, மனசு தளர விட்டுறாத. கௌதம் வந்துருவான், சீக்கிரமா வந்துருவான். வந்துடுவாரு அத்தை. ஆனா அவர் எப்ப வருவாருன்னு தெரியலையே. கௌதம் எந்த தப்புமே செய்யாம அங்க ஜெயில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. அத நினைச்சா என்னால இங்க தூங்கவே முடியல அத்தை. ஐயோ அத்தை, நான் இப்போ எல்லா வசதியோடயும் இந்த வீட்ல இருக்கேன். ஆனா அவருக்கு ஜெயில தங்குறதுக்கு ஒரு நல்ல ரூம் இருக்காது, தூங்குறதுக்கு ஒரு பாய் கூட இருக்காது. படுக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே டாய்லெட்டும் இருக்கும். அன்பா பேசுறதுக்கும் அக்கறையா கவனிச்சுக்கிறதுக்கும் அங்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க.
நாலு செவத்தையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா அத்தை? கௌதம் பாவம். ஏய் இலக்கியா, இத பாரு, அவன் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கு. அவனோட விதி, அதான் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அத்தை, விதிக்கு கூட இறக்கமே இல்ல அத்தை. கௌதம் என்ன பாவம் பண்ணாரு? அவரை யாரையுமே கஷ்டப்படுத்தாம அவரோட உழைப்புல தானே பணம் காசுன்னு சம்பாதிச்சு வசதியா வாழ்ந்தாரு. ஏசிய 18ல வச்சாதான் அத்தை கௌதம் தூங்குவாரு, இல்லைன்னா தூங்காம புரண்டுகிட்டே கிடப்பாரு. ஆனா ஜெயில கொசு கடிக்கும், அங்க ஒரு ஃபேன் கூட இருக்காது. பாவம் அத்தை, அவரு ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டு அங்க போய் இப்படி கஷ்டப்படுறாரு. நீ இதெல்லாம் வெளியில சொல்லி அழுதுட்ட, ஆனா என்னால இத வெளியில கூட சொல்லாம அழவும் முடியல. அத்தை, நீ ஏதாவது சொல்லி என்ன அழ வச்சிடாதம்மா. நீ கவலைப்படாத, கௌதம் ரொம்ப புத்திசாலியான புள்ள. எங்க போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்ந்துருவான். நீ அதை நினைச்சு கவலைப்படாத. இல்ல அத்தை, கௌதம பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரால நிம்மதியா தூங்க முடியாது. அவர் இப்ப கூட தூங்காம முழிச்சுட்டு தான் இருப்பாரு. கௌதம் சார், ஏன் தூங்காம உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், புழுக்கமா இருந்துச்சு, கொசு வர கிடைக்குதா, அதான் தூக்கம் வரல. வசதியான ரூம் கொடுத்து ஒரு ஃபேன் போட்டு விட்டா மட்டும் நீங்க தூங்குவீங்களா சார்? ஏசியே போட்டு விட்டாலும் செய்யாத தப்புக்கு உள்ள வந்துட்டேமேங்கிற தவிப்புல உங்களுக்கு தூக்கம் வராது. பாத்தீங்களா சார், இவங்கெல்லாம் எப்படி தூங்குறாங்கன்னு பாருங்க. ஏன்னா அவங்க தப்பு செஞ்சாங்க, அதனால இந்த தண்டனை ஏத்துக்கிறாங்க. நீங்க நிரபராதி. அந்த தவிப்பு தான் உங்களை தூங்க விட மாட்டேங்குது. நான் நிரபராதின்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா கோர்ட்டுக்கு தெரியலையே. ஒரு வார கெடு கொடுத்து என்ன சோதிக்குதே. கவலைப்படாதீங்க சார், எல்லாமே நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரமே நீங்க ரிலீஸ் ஆகி இங்க இருந்து போவீங்க. எதை வச்சு அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? உங்க மனசை வச்சுதான் சார். யாருன்னே தெரியாத என் பொண்ணுக்கே நீங்க உதவி செய்யறப்போ நீங்க யாருன்னு தெரிஞ்ச கடவுள் உங்களை சோதிப்பாரா? சீக்கிரமே அவர் நல்ல வழி காமிப்பாரு. நீங்க வெளியில போவீங்க. போய் எதையும் நினைக்காம கண்ணை இருக்க மூடி படுங்க சார். தூக்கம் தானா வரும். வரேன் சார். இல்ல அத்தை, இனிமேலும் கௌதம் ஜெயில கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. உடனே அவரை வெளியே கொண்டு வரணும். அது எப்படிமா முடியும்? அதான் அந்த நாகு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையே. இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நாகுவை பிடிச்சு ஆகணும். என்னத்த பண்றது? அத்தை, எனக்கு ஒரு ஐடியா. என்னம்மா சொல்லு. நம்ம நாகுவை பிடிச்சு கார்த்திகை பிடிக்கிறத விட ஸ்ட்ரைட்டா கார்த்திகை கண்டுபிடிச்சிட்டா என்ன? கார்த்திகா? அது எப்படி முடியும்? அத்தை, காணாம போனவங்கள இல்ல கடத்தப்பட்டவங்கள பத்தி குறிப்பிட்ட காலத்துக்கு எந்த தகவலும் இல்லாம போயிடுச்சுன்னா அவங்கள பத்தின தகவலை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெபியஸ் கார்பஸ்னு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை பயன்படுத்தி கார்த்திகை கண்டுபிடிச்சு தர சொல்லி கோர்ட்ல மனு கொடுத்தா கோர்ட் உடனே கார்த்திகை தேடி கொண்டு வந்து நிறுத்த சொல்லி போலீஸ்க்கு உத்தரவு போடும். அப்படியா? ஆமா அத்தை, கோர்ட் ஆர்டருங்கிறதுனால போலீஸும் சிவியரா ஆக்ஷன் எடுத்து கார்த்திகை கண்டுபிடிச்சு ஜட்ஜ் முன்னாடி நிறுத்துவாங்க. இல்ல அட்லீஸ்ட் அவனை பத்தின விவரத்தையாவது சொல்லுவாங்க. நமக்கு அது போதுமே. நம்ம கௌதம ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம்ல. ஆமா, ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. நீ தூங்காம இருந்ததுக்கு அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை தான் காமிச்சிருக்காரு. காலையில எழுந்திருச்ச உடனே முதல் வேலையா நீ கோர்ட்டுக்கு போய் மனுவை தாக்கல் பண்ணிடு. சரிங்க அத்தை, காலையில போய் வக்கீல பார்த்து நான் பேசிடுறேன். இது பாரு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு கார்த்திக்கும் கௌதமும் வீட்ல இருக்கணும், அது போதும். அத்தை, நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் அத்தை. டேய், என்னடா எங்க கூட்டம் கூடி பேசிட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடான்றல. வா வா போலாம். சார், என்ன சார் மம்முட்டியோட கிளம்பிட்டீங்க? நான் அவங்களுக்கு தான் வார்டன், உங்களுக்கு இல்ல சார். கொடுங்க சார். அத பரவாயில்ல விடுங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியல,
ஏதாவது வேலை செஞ்சாதான் ரிலாக்ஸா இருக்கும். அட என்ன சார் நீங்க வேலை செய்யறேன்றீங்க? கொடுங்க சார், அத கொடுங்க. சார் இங்க வாப்பா. சார் இந்தா சார், உங்க ஒய்ஃப் உங்களை காப்பாத்த ஏதோ முயற்சி எடுத்துட்டு இருக்காங்களா? அதே முயற்சியா தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கா இலக்கியா. அந்த போராட்டத்துல தான் இருக்கா. பாவம் இலக்கியா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. சார் நீங்க கொடுத்து வச்சவர் சார். உங்களை சுத்தி எல்லாரும் பாசக்காரங்களா இருக்காங்க சார். உங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயோ என்னாச்சு சார்? பல்லி உங்க தலையில விழுந்துருச்சு சார். ஏன் விழுந்தா என்ன சார்? பல்லி தலையில விழக்கூடாது. பல்லி தலையில விழுந்தா ஒரு கெட்ட சகுனம் சொல்லுவாங்க சார். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது சார். அண்ணே வந்துட்டீங்களா? திரும்ப வந்துட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும்டா. எங்க ஒருத்தனையும் காணோம். அண்ணே எல்லாரும் வெளியே கார்டன் வேலை செய்ய போயிட்டாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி வா. சார் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய் மூக்குத்தி ராஜா, என்ன உனக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? மறுபடியும் உள்ளே வந்துட்டு இருக்க? ஏன் நீ கூட தான் அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு டெய்லியும் உள்ள வர. நான் உன்னை ஏதாவது கேள்வி கேட்டனா? திமிரு, நீ எல்லாம் மாறவே மாட்ட. தலை தலை வாங்க தலை, எப்படி இருக்கீங்க? ஏண்டா ஜெயிலுக்குள்ள வந்து கேட்க வேண்டிய கேள்வியாடா இது? அதுக்கு இல்ல தலை, நீங்க ஜெயிலுக்குள்ள வந்தா ஏதோ விசேஷம் இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, எதனா ஆயுத பூஜை இருக்கா? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஒருத்தனை ஜெயிலுக்குள்ளே வச்சு சமாதி பண்ணதான் உள்ள வந்திருக்க. அப்படியா? ஆமாண்டா, அவனுக்காக தான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிச்சுட்டு நான் உள்ள வந்திருக்கேன். யாரு தலை அவன்? அவனை தான்டா தேடிக்கிட்டு இருக்கேன். வா. ஏய் யாரா அவன்? நான் வர்ற பாதையில குறுக்க நிக்கிறது. ஓரமா போடா. ஏய் டேய், இன்னொரு தடவை என் ஏரியாவில் உன்னை மாமூல் வாங்குறத பார்த்தேன், உடம்புல தலை இருக்காது. ஓ சைடே வரமாட்டேனே இனிமே. அண்ணே ஓடா. நீங்க என்னடா பண்ற? என் ஏரியாவுக்கு வந்த மாதிரி வேற ஏரியாவுக்கு போய் மாமூல் கேட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டியா? டேய் என்னடா முறைக்கிற? அன்னைக்கே உன்னை கொத்துக்கறி போட்டிருப்பேன். போனா போகுதுன்னு உயிர் பிச்சை போட்டேன். இத பார், நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ என் எதிரிலேயே வரக்கூடாது. போடா. இவன் தான் நீ கொல்ல போற கௌதம். ஓ, நீதான் அந்த கௌதமா? அவனும் எப்படி தலை உனக்கு தெரியும்?
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.